தினம் பசியாரும் பிள்ளைங்க மனசுல நம்பிக்கை வீசுற அம்மாங்க கண்ணுல உலகத்தை உழைக்கிற உழவங்க சிரிப்புல மனசுக்குள் கை தட்டும் எதிரிங்க வியப்புல இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய சிந்தனையில் என்ன இருக்கிறது, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்ன விரும்புகிறார்கள் என்பதையெல்லாம் செயல்படுத்தி காட்டுகிற வல்லமை பெற்ற வல்லமை படைத்தவர் நம்முடைய மாண்புமிகு நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறையில் அமைச்சர் அவர்கள். இதனுடைய வளர்ச்சிக்கும் இன்றைக்கு உந்து சக்தியாக இருந்தது அண்ணன் கலைஞர் ஆட்சியும் திராவிட மாடல் ஆட்சியும். இந்தியாவுக்கே தென்பகுதியில் ஒரு அடையாளம் எது என்று சொன்னால் கன்னியாகுமரியில் இருக்கிற அந்த கண்ணாடி இடைப்பாலம் தான் இந்தியாவுடைய அடையாளமாக இன்றைக்கு இருக்கிறது. அந்த பொறுப்பை உணர்ந்து நான் வந்த அதிகாரத்தில் சொன்ன ஒரே வழி, நீங்க தமிழ்நாட்டு வனலூர் வந்திருக்கிறேன், பாராட்டுகிறேன், வரவேற்கிறேன். நீங்க முதல்ல எனக்கு செய்ய வேண்டிய வேலை பரமநந்திலுக்கும் அமிர்திக்கும் சாலை பொழுதுல உங்களுடைய என்ஓசி எனக்கு தேவை என்று தான் வைத்தேன். அதுக்கு வேண்டிய பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் விரைவிலேயே அவருடைய ஒப்புதல் பெற்று இந்த அமிர்தி இந்த பரமந்தல சாலை கட்டாயம் நாங்கள் செய்து முடிப்போம் என்கிற உத்தரவாதத்தை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். இன்றைய தினம் நம்முடைய தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கைக்குரிய மாணவர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பட்டியலில் இன்னைக்கு திருவண்ணாமலை அரசு மாதிரி பள்ளியில நம்முடைய மாவட்டத்தை சேர்ந்த பிள்ளைகள் படித்திருப்பவர்கள் இந்த பொறியியல் கல்லூரியில இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பார்க்கிற பொழுது பொறியியலில் வெற்றிவேல் என்கிற ஒரு மாணவன் மாநிலத்திலே 4வது இடத்தை பிடித்திருக்கிறான். 5வது இடத்தை பச்சையம்மாள் என்கிற ஒரு குழந்தை, பெண் குழந்தை அது பிடித்திருக்கிறது. 10வது இடத்தை பிரவீன் என்பவர் பிடித்திருக்கிறார். அந்த 3 பேரையும் உருவாக்கிய அவருடைய தாய் தந்தைக்கு என் பாராட்டுதலையும் இந்த 3 பிள்ளைகளுக்கு தமிழக அரசின் சார்பாக முதலமைச்சரின் சார்பாக என் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்து ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். நான் மேடை பேச்சுக்காக அரசு நிகழ்ச்சி என்பதற்காக சொல்லவில்லை. இந்த மலையிலிருந்து வந்திருக்கிற அத்தனை என் அன்பு சகோதரர்களே, தாய்மார்களே, நீங்க யாரு வேணாலும் எந்த இயக்கத்திலும் ஜனநாயகத்தில் இருக்கலாம், அதனால் மறுக்கவில்லை, அது ஜனநாயகம். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், கலைஞர் ஆட்சி வந்தால்தான், தமிழ்நாட்டு முதலமைச்சர் அருமையான தளபதி ஆட்சி வந்தால்தான் இந்த மலைக்கு விடிவு காலம். தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி பின்னால் நாம் இருப்போம், அவரை என்றைக்கும் ஆதரிப்போம் என்று சொல்லி உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இது சும்மா தொடக்கம் தான். திராவிட மாடலுடைய வெர்ஷன் 2.0 இனிதான் லோடிங்.